கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்குரிய வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை கைவிடவும் மாட்டார். உபாகமம் 4:31. பிரியமானவர்களே, கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மளை கண்ணின்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி இந்த 2025 ஆண்டு நம்மளை ஜீவனோடு கொண்டு வந்திருக்கிறார். அப்படி தானே? ஆண்டவர் இந்த வருடம் என்ன வாக்கு கொடுக்குறாருனா, ஆண்டவர் இப்போவும் என்ன பண்ண மாட்டார்னா, கைவிட மாட்டாராம். நம்ம சில நேரம் நினைக்கலாம், என் வாழ்க்கையில் எனக்கு ஒன்றுமே நடக்கலை, கிடைக்கல, ஆண்டவர் கைவிட்ட மாதிரி இருக்குன்னு. ஆண்டவர் கைவிடலை அப்படின்றதற்கு என்ன சாட்சி அப்படின்னா, முதலாவது நம்ம ஜீவனோடு இருக்கிறது, இரண்டாவது நம்ம அனுதினமும் நம்ம தேவையை சந்திக்கிறது, அடுத்து நம்ம போக்கிலோ வரத்திலோ நம்ம கூட இருந்து பாதுகாத்து எல்லா இடர்களுக்கும் நம்மளை தப்பிக்கிறார்ல. இதுதான் ஆண்டவர் நம்மளை கைவிடலைன்னு. ஆனால் நம்ம நினைப்போம், நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, பிரச்சனை மாறலை, பாடுகள் தீரலை அப்படின்னு நினைப்போம். இல்லைப்பா, ஆண்டவர் இப்போவும் என்ன பண்ண மாட்டார்னா, கைவிடவே மாட்டார். அப்படின்னா எப்படி 2024 ஆண்டு நம்மளோடு வந்தாரோ, அதே போல் 2025 ஆண்டும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மளோடு வந்து நம்மளை நேசிக்கிறத தான் கைவிட மாட்டார்ன்ற அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், நான் முழு நிச்சயமாய் ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே நான் நம்புகிறேன், ஆண்டவரே இன்னும் நீங்கள் என்னை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களா ஆண்டவர், அதற்காக நன்றின்னு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கரத்தை பிடிச்சி நம்ம நடப்போனா, நம்ம வாழ்க்கை மாத்திரம் இல்லை, நம்ம இருதயமும் ஆண்டவருக்கு நேராக திரும்பும்போது ஆண்டவர் நடத்துகிற பாதை என்ன பண்ணுறா, அது ஆசீர்வாதமாக இருக்கும். காட் பிளஸ் யூ. ஆமென்.